முத்தமிழ் கதைக்களஞ்சியம் சார்பில் நம் பாரத நாட்டின் குடியரசு தின வாழ்த்துக்கள். தமிழர் வரலாறு. பழந்தமிழர் வரலாற்றில் நெல், கம்பு, திணை, கேழ்வரகு, சோளம் ஆகிய வரகு வகைகள் பிரதானமாக திகழ்ந்துள்ளது. திணை பற்றி சங்க இலக்கியங்களில் பெருமையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2. திருநீலகண்ட நாயனார். மிகவும் கடினமான ஒரு நுண்கலை தொழிலை அவர் செய்து வந்தார். தினமும் நீர்நிலைகளுக்கு சென்று தரமான களிமண்ணை வெட்டி எடுத்து வந்து தண்ணீர் ஊற்றி காலால் மிதித்து கையால் பதமாக பிசைந்து அதை சுழலும் சக்கரத்தில் பதிய வைத்து ஒரு கழியால் சக்கரத்தை வேகமாக சுழற்றி லாவகமாக பானையின் வடிவத்தை உருவாக்கி ஆடாமல் அசங்காமல் எடுத்து ஆற வைத்து கையால் பலகையில் தட்டி பானையாக்கி சூளையில் வேக வைத்து எடுக்க வேண்டும். எடுத்த பானையை நடுவிரலை மடக்கி அதை தட்டி பார்க்க அது என்று ஒலிக்க வேண்டும். அப்போதுதான் அந்த நுண்கலை உயிர் பெறுகிறது. திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று சதா இறைவன் பெயரை உச்சரித்துக் கொண்டே தன் தொழிலை கவனிப்பார். இப்படி இருக்க அன்றும் நீலகண்டர் மண்ணை பிசைந்து கொண்டிருந்தவர் சற்று தலையை தூக்கி பார்த்தார். எதிரே ஒரு பெண். இல்லை இல்லை, தேவதை நின்று கொண்டிருந்தாள். கண்டாங்கியை பின்கொசவம் வைத்து கட்டியிருந்தாள். இடைவெளி பிரதேசம் தங்க பாலம் போல மின்னியது. கண்டை காலில் குலுங்கிய தண்டை அவரை என்னை பார் என்னை பார் என்றது. ஒரு வினாடி நிலை தடுமாறுகிறோமோ என்று நெஞ்சு படபடத்தது. ஆண்டவனிடம் மல்லி கொடுத்து விட்ட மனதில் ஏன் இந்த சஞ்சலம்? நல்ல வேளை, யாரும் பார்க்கவில்லை என அவரின் உடம்பெல்லாம் சிலிர்த்தது. ஐயா! வீணையின் நரம்பில் தெரித்த நாதம் செவிகளில் தேனாய் பாய்ந்தது. என்னையா என்று சந்தேகத்துடன் பதில் கேள்வியை கேட்டார் நீலகண்டர். உங்களைத்தான் என்ற அவளது குரலில் தேன் ஊறியது. எதற்காக என்னை அழைத்தீர்கள்? தங்களுக்கு என்னை தெரியவில்லையா? பார்த்த ஞாபகம், ஆனால் நினைவுக்கு வரவில்லை. அன்று நாட்டிய மேடையில் என் நடனத்தைக் கண்டு ரசித்த வண்ணம் இருந்தீர்களே. ஓ, ஆமாம் ஆமாம், இப்போது நினைவில் நிற்கிறாய் பெண்ணே.